வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து பப்ஸு கடையிலலாம் பப்ஸு எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா டைட்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். இதை மாவு பாருங்கள் பிசைஞ்சாச்சு. இது மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது என்ன பண்ணலாம், அப்படியே மூடி போட்டு இங்கே அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து ரெடி பண்ணிடலாம். இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதும் இதோட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் இது மாதிரி வெடித்து வந்த உடனே இதில் பொடியாக கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்துடலாம். ஆனியனையும் பச்சை மிளகாயும் லைட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாயும் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி 3மே எடுத்துருக்கேன். 1 கப் அளவு. இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். லைட்டாக இந்த காய்கறி அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ இதோட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்குறேன். காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இதெல்லாம் மசாலா உங்கள் தேவைக்கேற்ப வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. காரத்துக்கேற்ப ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போது மசாலாலாம் சேர்த்துட்டு இதை கலந்துக்கலாம். நான் வந்து இதில் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேணாம். ஆனால் சிக்கன் மசாலா சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலாலாம் அப்படியே கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறி எல்லாமே வேகிறதுக்காக தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த காய்கறி வந்து வேக வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு இந்த தண்ணி எல்லாமே சுண்டி இந்த காய்கறி வந்து வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்டி இருக்குது. இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்ந்து இந்த மசாலாவோட வந்து கலந்து விட்டுடலாம். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குலையும் இறங்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் பாருங்கள் அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக ட்ரையாக ரெடி ஆகியிருக்கு. வெஜிடபிள்ஸும் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இதை லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா நல்லா கமகமான வாசனையோட உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். மசாலா பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது மசாலாலாம் வந்து செஞ்சாச்சு. நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குது. இது இப்போ நம்ம வந்து உருட்டிக்கலாம். இதை எடுத்து மாவு கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் எப்படி உருட்டுவோமோ அது மாதிரி நல்லா தின்னாக உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் தின்னாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக வந்து உருட்டி எடுத்துக்கங்க. இது மாதிரியே நம்ம எல்லா மாவும் தனித்தனியாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம்.
ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம கோதுமை மாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம், குக்கிங் ஆயில். இதை சேர்த்து இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம உருட்டி வச்சுருக்க சப்பாத்தியை ஒன்று ஒன்றா வச்சு அது மேலே வந்து லேயராக வந்து அடிக்கிடணும். ஒரு சப்பாத்தி வச்சு அது மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் எடுத்து அப்படியே லைட்டாக அப்படி பூசி விட்டுருங்க. பாருங்கள், இந்த சப்பாத்தியில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நம்ம 2வது லேயர் எடுத்து போட்டுடலாம். 2வது லேயர் போட்டு அது மேலேயும் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம பண்ணும்போது நல்லா அந்த லேயராக வந்து நமக்கு சூப்பராக எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். கடைசி லேயர் மேலேயும் இது மாதிரி அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே இதை நம்ம பண்ணியிருக்கிறத ரோல் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து உருட்டிக்கணும். உருட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், லேயராக இருக்குது. ரொம்ப வந்து மெல்லிசாக இது உருட்டக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி உருட்டிக்குங்க. இது மாதிரி இதை உருட்டி எடுத்துடுங்க. ஒட்டுறதுக்கு லைட்டாக தண்ணி இருந்தால் தண்ணி தொட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லைனா அப்படியே ஒட்டிடுச்சுன்னா இதை வந்து விட்டுருங்க. அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஒரு பீஸாக போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அத்தனை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா லேயராக நம்ம சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.